தேசிய கல்விக் கொள்கை குறித்து அதை எதிர்த்து பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியதை தொடர்ந்து இது தொடர்பாக மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் வளர்கிற குழந்தைங்களுக்கு சொல்லப்போனால் ஃபெயில் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. நம்ம காலகட்டத்தில் படித்த குழந்தைகள் மாதிரி கல்வியை தாண்டி நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் என்பது குழந்தைகளோட மனநிலை. 3ஆவதுலேயும் 5ஆவதுலேயும் 8ஆவதுலேயும் இப்போ வளரக்கூடிய குழந்தைகளை ஃபெயில் பண்ணால் அவனுடைய மனநிலை அந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அவனுடைய கல்வி சூழல் மட்டும் இல்லாமல் அவனுடைய எதிர்கால வாழ்வும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத இதில் முக்கியமான விஷயம். எனவே இதை நிச்சயமாக ஏற்றுக்க சொல்ல முடியாது. அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி இது மற்ற மாநிலங்களையும் திணிக்க முயற்சி பண்ணாங்க மத்திய அரசு. அது வட மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகம். தமிழ்நாடு இதை நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா இது ஒரு தவறான செயல் தான். சிபிஎஸ்இ பொறுத்தவரையும் கட்டாயமா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்டையும் கட்டாயமா கடிதம் ஒப்புதல் கடிதம் வாங்குறதுன்றது கண்டிக்கத்தக்கது. இதை மத்திய அரசு உடனடியா இதை நிறுத்தணும். மொத்தமாவே கல்விக் கொள்கைன்றது ஒரு நிபுணர் குழு அமைத்து ஒரு சரியான தீர்வு எட்டி அனைத்து பசங்களும் 9ஆம் வகுப்பு வரையும் கட்டாயமா பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ண வச்சு 10ஆம் வகுப்புக்கு மேல பொது தேர்வு வைக்கணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேங்க.